கும்பராசி இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த யோகத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன விஷயங்கள் பண்ணா பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சா மைனஸா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி மேற்கொண்டா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போது இந்த வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னா ஒரு தாயாகக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க, நான் ஆல்ரெடி வந்து ஒரு தாயாக தான் இருக்க, குழந்தைகளா இருக்கு, ஆனா என்ன டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு இருக்கீங்கன்னா, யாரும் டிபெண்ட் பண்ணாமல், அதுவும் பணம் ரீதியாக யாருமே டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியம் வந்து உருவாகும். ஸோ அப்படி சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னா அது இன்னும் வந்து வேறு ஏதாவது ஸ்டேபிள் ஆக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றது. இப்போ பொதுவாக ஆண் பெண் 2 பேருக்கும் சேர்ந்து யோகம் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அம்மா சைட்ல இருந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் அம்மா கிட்ட இருந்து ஒரு முழு ப்ராக்டிக்கலான சப்போர்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் யாருக்கு லாயலாக இருந்தீங்களோ ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அப்போ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய அந்த விசுவாசத்துக்கும் ஏற்ற பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில் நீங்கள் பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போக முடியும், அப்படியான ஒரு சூழல் அமையறதுக்கு. ஸோ அந்த யோகத்தை தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கொடுக்க போகுது. ஓகே, இந்த யோகத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, இதை நீங்கள் தக்க வச்சுக்க என்ன செய்யணும்னா, பழைய விஷயங்களை தூக்கி போடுங்க. பழைய நினைவுகள்ல இருந்து, இல்லை பழைய ஒரு டாக்ஸிக்கான உறவாக இருக்கட்டும், இல்லை பழைய விஷயங்களாக இருக்கட்டும், முடிஞ்சு போன கதைகளாக இருக்கட்டும், இதுல இருந்துலாம் வந்து வெளியே வரணும். ஸோ எண்டிங்ஸை வந்து எங்கே எண்ட் பண்ணணுமோ, எங்கே சாப்டர் க்ளோஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஒரு நியூ பிகினிங்கை தேடி வெளியே வரணும். சில பேர் லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க, தாராளமாக பண்ணலாம். சில பேர் வந்து லாஸ்லேருந்து நான் வெளியே வரணும், அந்த லாஸே நான் நடக்காத மாதிரி அந்த டோட்டலாக அந்த விஷயத்தை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுறேன், நான் ஒரு புதிய பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதை கம்பல்சரி வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது நியூ பிகினிங்கை தேடி நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையை வந்து
நியூ பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போகும்போது ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் மைனஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்ககிட்ட இல்லைன்ற விஷயத்த யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க, காமிச்சிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னுவாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னுவாங்க. அண்ட் வந்து எனக்கு பணம் ரீதியாக லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம், ஏற்பட்ட ஒரு ஏமாற்றங்கள், இந்த விஷயத்தெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிறதுக்கும் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிரியேட் ஆகாது. மாறா ஆப்போசிட்டில் கேட்குறவங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தால் கூட, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணணும்னு இருந்தால் கூட, இவங்க புலம்புறதை பார்த்துட்டு ஓகே இப்போ இவங்களால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் நீங்கள் பவர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத வெளிக்காட்டாமல் இருக்கணும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் நீங்கள் வெளியே காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸில் போய் முடியும். ஓகே, அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி மேற்கொண்டா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலான ரெமெடி மேற்கொள்ளலாம் அப்படின்ற போது, உங்கள் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ, உங்கள் மனசுக்கு எது வந்து ஒரு ஹீலிங் மாதிரியான விஷயத்தை கொடுக்குமோ அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுடைய லவ் ஆர் மேரேஜ் பார்ட்னர் கிட்ட தான் அது வந்து கிடைக்கணுமா, தாராளமாக அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். அப்போது லவ்வுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக ஒரு ஹீலிங்கை கொடுக்குதுன்னா தாராளமாக அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சில பேருக்கு அதெல்லாம் கொடுக்காது, அவங்களுடைய வேலை தான் அவங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும். ஏன்னா வேலையை லவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடியாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் அதை தடுத்தாலும், ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த, லவ் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்ர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.